எனக்கு மிகவும் பிடித்த இரண்டாவது படமாக இங்கே நான் குறிப்பிடுவது விஜய் நடித்த லவ் டுடே படம். இந்த படம் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது. இப்படத்தை பாலசேகரன் என்பவர் இயக்கியிருப்பார். தன் நடிப்பால் பல இடங்களில் ரசிகர்களை படத்தின் கதை ஓட்டத்துடன் ஒன்றிணைய செய்திருப்பார். மேலும் இப்படத்தில் விஜய் அவர்களின் ஹேர் ஸ்டைல் படத்தில் வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படத்தின் பல காட்சிகளில் கண்ணாடியை அணிந்து நடித்திருப்பார். அது ஒரு பவ்யமா அழகான லுக் அவருக்கு கொடுத்திருக்கும். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் ஒரு புதுமுகம். அவரின் பெயர் சிவா. இந்த இசையமைப்பாளரின் பெயர் இன்று வரை பலருக்கு தெரியவில்லை. அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். குறிப்பாக ஏன் பெண் என்று பிறந்தாய் போன்ற பாடல்கள் இன்றும் ரசிகர்களால் விரும்பப்படும் பாடலாக உள்ளது. இந்த படத்தின் வெற்றிக்கு பெரிய காரணமாக அமைந்தது படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியாகும். இப்படத்தை இதுவரை பார்க்காதவர்கள் இப்போது பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு பிடித்த தளபதி படங்கள் வரிசையில் நான் குறிப்பிடும் மூன்றாவது படம் காதலுக்கு மரியாதை. இந்த படத்தின் வெற்றி இமாலய வெற்றி என்று கூறலாம். ஏனென்றால் இந்த படம் விஜய் ரசிகர்களின் எண்ணிக்கையை உலக அளவில் உயர்த்த சிறந்த படமாக அமைந்தது. குறிப்பாக இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி மிக இயல்பாகவும் அனைத்து தரப்பு மக்கள் விரும்பும் கிளைமேக்ஸ் காட்சியாக அமைந்தது. குடும்பங்கள் கொண்டாடிய ஒரு காதல் படமாக இப்படம் அமைந்தது. ஒரு சில படங்களுக்கு மட்டுமே மக்கள் கிளைமேக்ஸ் காட்சியில் எழுந்து நின்று கைதட்டி ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். அந்த மகிழ்ச்சிகரமான சம்பவம் இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிக்கு கிடைத்தது. இப்படத்தை முதல் வாரத்திலேயே 2 முறை தியேட்டரில் பார்த்தது பசுமையாக நினைவில் உள்ளது. இப்படத்தின் சிறப்பாக நடித்ததற்காக விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டு கிடைத்தது. இப்படத்திற்கு இசையமைத்தது இசைக்கடவுள் இசைஞானி இளையராஜா. இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். குறிப்பாக என்னை தாலாட்டு வருவாளா பாடல் இன்று வரை பல இசைக்கச்சேரிகளில் பாடப்படுகிறது. தளபதி விஜயின் ஆரம்பகால படங்களை குறிப்பாக 90களில் பல வெற்றி படங்களை கொடுத்த நிறுவனமாக சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் திகழ்ந்தது. இதுவரை அந்த சாதனையை வேறு எந்த தயாரிப்பு நிறுவனங்களும் விஜயுடன் இணைந்து தொடர் வெற்றி படங்களை கொடுத்து அந்த சாதனையை தகர்த்து எறியவில்லை. விஜய் அவர்கள் நடித்த எனக்கு மிகவும் பிடித்த 4வது படமாக நான் குறிப்பிடுவது துள்ளாத மனமும் துள்ளும் படமாகும். இப்படத்தின் இசையும் எஸ்.ஏ. ராஜ்குமார் ஆகும். இன்று வரையில் எனக்கு மிகவும் பிடித்த விஜய் படங்களில் இது முக்கியமான படம். இப்படத்தில் விஜய் அவர்கள் குட்டி என்ற கதாபாத்திரத்தில் மிக இயல்பாக சிறப்பாக நடித்திருப்பார். படத்தில் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். அதிலும் குறிப்பாக இன்னிசை பாடிவரும் இளம் காற்றுக்கு மற்றும் 20 கோடி நிலவுகள் சேர்ந்து பெண்மை போன்ற பாடல்கள் இன்று வரை என்னுடைய ஃபேவரட் சாங்களில் ஒன்று. என்னை கவனித்த 5வது படமாக நான் குறிப்பிடும் படம் குஷி படமாகும். இப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு வெளியான 2 படங்கள் பெரிய அளவில் விஜய்க்கு வெற்றியை கொடுக்கவில்லை. ஆனால் அந்த குறைகளை போக்கும் விதமாக இப்படம் அமைந்தது. ஏனென்றால் இப்படத்தை இயக்கியிருந்தது இப்பொழுது நடிப்பு அரக்கன் என்று எல்லாராலும் கொண்டாடப்படும் எஸ்.ஜே. சூர்யா. இப்படத்திலிருந்து விஜய்க்கு வேறு ஒரு ஸ்டைலிஷான லுக் கிடைத்தது. இந்த படத்தில் விஜய் மிக அழகாகவும் ஸ்டைலாகவும் இருப்பார். இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்த பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட். படத்திற்கு இசை தேனிசை தென்றல் தேவா. இப்படத்தில் அனைத்து பாடல்களிலும் விஜய் மிகச்சிறந்த நடனத்தை ஆடி ரசிகர்களை குத்தாட்டம் போட வைத்திருப்பார். நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்து இதுவரை நான் முழுமையாக தியேட்டரில் அல்லது டிவிலோ இதுவரை பார்க்காத படங்களை உங்களுக்குடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்று இப்பதிவின் தொடக்கத்தில் கூறியிருந்தேன் அல்லவா? அதில் நான் மிஸ் செய்த படங்களின் பட்டியல் நாளைய தீர்ப்பு, ராஜாவின் பார்வையில், சந்திரலேகா, வசந்தவாசல் ஆகிய படங்களாகும். இதில் ராஜாவின் பார்வையில் படத்தில் தளபதியும் தலையும் சேர்ந்து நடித்திருப்பார்கள். இங்கே நான் குறிப்பிட்ட அனைத்து படங்களும் இளைய தளபதியை தளபதியாக மாற்ற பெரும் பங்கு வகித்த படங்களாகும். இப்படிக்கு அன்புடன் எஸ். சரவணன், புதுச்சேரி.